நமஸ்காரம். உலகில் இரு நாடுகளுக்குள் எங்கெங்கோ மூலைக்கு மூலை சண்டை நடந்து கொண்டு வருகிறது. இது சில சண்டைகள் பிரசித்தமாக நாம் அறிவோம். பலது நடந்து வருவது கூட பெரியதாக தெரியாது. எங்கோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர், பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போர். அது எங்கோ நடக்கிறதுன்னு நாம் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருக்கும் போதே நினைத்தே பார்க்காமல் நம் வீட்டு வாசலுக்கு வந்தது. 3 நாட்கள் நடந்தது. பின்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இது ஒருபுறம் என்றால், அந்த சமயத்தில் மக்களின் மனோபாவம், ஊடகங்களில் பேச்சு, இவற்றை பார்த்தால் 2 கண்ணோட்டங்கள் புலப்பட்டன. போர் தொடங்கவில்லை, நாள் தள்ளி கொண்டு போகிறது, எதிர்வினை ஆற்றவில்லை என்னும்போது, என்ன இப்படி போரே செய்யாமல் பதிலடி கொடுக்காமல் இருக்கிறார்களே, இப்படி இருக்கலாமா, இது கோழைத்தனம் அல்லவா என்று சத்தம் கிளம்பிற்று. சரி, ஒரு நாள் அது துவங்கியது. ஒரு நாள் 2 நாள் ஆனவுடனே போர் என்பது ஒரு முடிவாகுமா? அதனால் என்ன பயன்? 2 பக்கத்துக்கு நஷ்டம், உயிர் சேதம், பொருள் சேதம், பொருளாதாரம் சீரழியும். இதென்ன இப்படி செய்து விட்டார்களே என்கிற பேச்சும் எழுந்தது. ஒரு சில மக்கள், ஏன் ஒருத்தரே இப்படியும் பேசி அப்படியும் பேசுகிறாரா? அல்லது அப்படி பேசுபவர்கள் ஒரு குழு, கூடாதுன்னு பேசுபவர்கள் வேறொரு குழு, எப்போதும் இப்படித்தான் பேசுவார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஒருத்தரே கூட இப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு முதலில் பேசியிருக்கலாம், அப்புறம் மாற்றிக்கொண்டும் இருக்கலாம். மகாபாரத போர். யுதிஷ்டிரன் என்று பாண்டவர்களில் மூத்தவனுக்கு பெயர். யுத்தத்தில் ஸ்திரமாக இருப்பவர், அசைய மாட்டார், சண்டை போடுவார். அந்த தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் தான் சண்டையே கூடாது கூடாது என்று சொல்லிக்கொண்டே வந்தார். கண்ணன் தூது போன போது கூட சண்டை வேண்டாம் என்றுதான் சொல்லி அனுப்பித்தார். ஆனால் குருக்ஷேத்திர யுத்த பூமிக்கு வந்த பிற்பாடு பிற்கால் வைக்கவே இல்லையே. அதுதான் பாரதத்தின் பண்பாடே. அதுவரை வேண்டாம் என்று சொன்னவன் யுத்தம்னு வந்த பிற்பாடு எந்த சந்தேகமும் இல்லாமல் சண்டை போட்டார். ஆனால் அதே மற்றொரு குழு, இன்னொருத்தர் இருந்தார், அர்ஜுனன். அவர்தான் எப்போதும் சூடரைத்துக் கொண்டே இருந்தான். விட்டேனா பார், கர்ணனை விடமாட்டேன், துரியோதனை விடமாட்டேன், துச்சாதனை விடமாட்டேன், பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் போர்னு வந்தவுடன் எல்லாரையும் பார்த்து, இது என்ன, என் உறவுக்காரர்கள் எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறார்களே, ஏதான்ன ஹந்து மிச்சாமி கனதோபி மதுசூதன, இவர்கள் என்னை கொல்லவே வருபவர்களாக இருந்தாலும் நான் இவர்களை திரும்ப கொல்ல மாட்டேன். ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா, நம் மக்களை நாமே கொன்று என்ன லாபம்? நிற்பவர்கள் எல்லாம் என் உறவினர்கள், நண்பர்கள், நான் சண்டை போட மாட்டேன்னு காண்டிவத்தை கீழே போட்டு விட்டார். வில்லே கீழே விழுந்து விட்டது. அதுதான் கண்ணனுக்கு வியப்பு. இதென்ன, வேண்டாம்னு சொன்ன யுதிஷ்டிரன் இப்போது தைரியமாக யுத்தம் பண்ணுகிறார். வேணும் வேணும்னு பேசிக்கொண்டு வந்த அர்ஜுனன் இப்போது வேண்டாம் என்கிறார். இதே போல் இரு வகையிலும் பேச வைக்கும் போல் இருக்கிறது. இன்று பேசினவர்களெல்லாம் இந்த நேர்மையோடு பேசினார்களாங்கிறது எனக்கு தெரியாது. அன்றிருந்ததை வைத்து சொல்லுகிறேன். கண்ணன் தர்மபுத்திரனுக்கு எந்த உபதேசம் பண்ணவில்லை. போர் வேண்டான்னு சொல்லிக் கொண்டிருந்தாயே, இப்போது போர் செய்கிறாயே என்று அவனிடத்தில் கேட்கவே இல்லை. ஆனால் அர்ஜுனனுக்குத்தான் உபதேசித்தார். அப்போது வேணும்னு சொல்லிவிட்டு இப்போது வேண்டாம்னு சொல்லுகிறாயே, அது உன்னுடைய கடமை அல்ல, நீ கடமை தவறினவனாக ஆகிறாய்.
நீ உன் மக்களை ரட்சித்துத்தான் ஆக வேண்டும். யார் ஒருத்தன் குற்றம் செய்தானோ அவனிடத்தில் போரிட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் அந்த குற்றத்தை உணர வேண்டும். இனி செய்ய மாட்டேன்னு திருத்திக் கொள்ள வேண்டும். அது எந்த மொழியில் பேசினால் புரியுமோ அப்படித்தானே பேசியாக வேண்டும். அதனால் தான் கண்ணன் பகவத்கீதையை உபதேசித்தார். இந்த போரை வெறும் சண்டைன்னு பார்க்காதே, இது உனக்கு கர்மயோகம். ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அதுவே கர்மயோகம். நாம் எல்லாம் காக்கப்படுகிறோம். அந்த 3 நாட்கள் இரவும் நாம் நன்கு தூங்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர்களுடைய முயற்சி தியாகம்தானே காரணம். அது எவ்வளவு பெரிய கர்மயோகம். உயிரை பணயம் வைத்து வேற எத்தையும் எதிர்பார்க்காமல் தங்கள் குடும்பம் எங்கோ இருக்கும்போது நம் ஒவ்வொருத்தருக்காகவும் அவர்தானே முயற்சி எடுத்தார், காத்தார். அது பெரிய யோகம். அவர்களே யோகிகள். அப்படி இருக்கும்போது அர்ஜுனா, நீ என்ன சண்டை போட மாட்டேன்னு சொல்லுகிறாய் என்று இத்தனை ஸ்லோகங்களாலே உபதேசம் பண்ணி கடைசியில் அர்ஜுனன் மனத்தை திருத்தி அவரும் ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவ, என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்தது, இதோ காண்டீபத்தை எடுக்கிறேன், சண்டையிடுகிறேன். அதை செய்ய வைத்தார் கண்ணன். ஆகவே நம்முடைய பாரத தேசத்தின் பண்பாடே, நம்முடைய கலாச்சாரம் வழக்கமே, நாம என்றும் சண்டைக்கு போனதில்லை. ஆனால் ஒருத்தர் இழுத்து பிடித்தால், வேணும்னு ஏமாற்றினால், நம்மிடத்தில் தவறாக நடந்தால், அப்ப கண்டிப்பாக அதற்குரிய பாடம் புகட்டித்தானே ஆக வேண்டும். அப்படித்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும்னு மகாபாரத போருக்கு தூண்டின கண்ணனும் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். இன்றும் அதுதான் நடந்திருக்கிறது. ஆனாலும் சாந்தி சாந்தி சாந்தி, அதில் எந்த குறையும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அந்த சாந்திங்கிறதுக்காக அதை நாம் தவறாக புரிந்து கொண்டு இது கையாலாகாத்தனம் என்று மட்டும் நினைத்து விடவே கூடாது. மாட்டார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.